வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் ஸோ இயல் 2 அளவுகளில் பயிற்சி 2.4 இருக்கக்கூடிய பல்வகை திறனறிவு பயிற்சி கணக்குகளும் மேற்சிந்தனை கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 அளவுகளில் பயிற்சி 2.4 பல்வகை திறனறிவு பயிற்சி கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன், ஒரு நூலகத்தின் நுழைவாயிலில் 2 கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஸோ ஒரு நூலகத்தோட நுழைவாயில் எத்தனை கதவுகள் இருக்குங்களா? 2 கதவுகள் இருக்குங்களா? கதவினை எளிதில் திறப்பதற்காக அது பொருத்தப்பட்டுள்ள சுவற்றிலிருந்து 6 அடி தூரத்தில் கதவின் அடிப்பகுதியில் ஒரு சக்கரம் பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கதவு எங்கே பொருத்திருக்காங்களோ அந்த சுவற்றிலேருந்து 6 அடி தூரத்தில் அந்த கதவோட விளிம்பில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சக்கரத்தை பொருத்திருக்காங்க. ஒரு கதவினை 90 டிகிரி அளவிற்கு திறக்கும் பொழுது சக்கரம் எவ்வளோ தூரத்தை கடக்கும்? ஸோ அப்போ அந்த கதவு 90 டிகிரி அளவுக்கு திறந்தோம் அப்படின்னா சக்கரம் எவ்வளோ தூரத்தை கடக்கும்னு கேட்குறாங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, இதுதான் நம்மளோட சுவர். இந்த சுவர்லேருந்து இந்த இது எதுன்னு இருக்குது, 6 அடி தள்ளி பொருத்திருக்காங்க. இங்கே தான் என்ன இருக்குது, சக்கரம். இந்த சக்கரம் இந்த கதவோட சுவற்றிலேருந்து 6 அடி தள்ளி பொருத்திருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சக்கரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சக்கரம் இந்த சுவற்றை கடக்கணும் அப்படின்னா 6 அடி தூரத்தில் கதவின் அடிப்பகுதியில் ஒரு சக்கரம் பொருத்தப்படுறது. ஒரு கதவினை 90 டிகிரி அளவிற்கு திறக்கும் பொழுது ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 90 டிகிரி அளவிற்கு. அப்போ பாருங்கள், இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கும், நமக்கு 90 டிகிரி அப்படிங்கிற ஸோ 90 டிகிரி இருக்கும். அப்போ திறக்கும் பொழுது சக்கரம், இந்த சக்கரம் இங்கே இருந்தாலும் எப்படியும் மூவ் பண்ணிகிட்டே வரும் இல்லைங்களா? இதோட நீளம் என்ன, இந்த தூரத்தை கடக்கூடிய தூரம் என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லியிருக்கோம், வில்லின் நீளம் எல்லுன்னு சொல்லியிருக்கோங்களா? அந்த ஃபார்மில் தான் எடுத்துக்க போகிறோம். ஆரோட மதிப்பு 6ன்னு கொடுத்துட்டாங்க. தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரி. கோணம் என்ன கொடுத்துருக்காங்க, இது செங்கோணத்தை உருவாக்கும். கரெக்டாக 90 டிகிரி அப்படின்னா செங்கோணம். அப்போ ஆரோட மதிப்பு 6, தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரி. அப்போ எல் ஈக்குவல் டு தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இது கடக்கூடிய தூரம் வில்லின் நீளம். அப்போ வில்லின் நீளம் ஃபார்முலா என்ன, எல் ஈக்குவல் டு தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2πr அலகுகள் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. இப்போ இதில் தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 90. அப்போ தீட்டா இருக்க இடத்துல 90ன்னு போட்டு போகிறோம். அப்போ 90 டிகிரி வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பையோட மதிப்பு 3.14 பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆரோட மதிப்பு என்ன, 6ங்களா? ஸோ இங்கே கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா 6 அடி அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம இங்கே அலகுகள் என்ன பயன்படுத்த போகிறோம், அடின்னு தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ அப்போது எனக்கு ஒரு 0 கேன்சல் ஆயிருங்களா? 9 ஏற்பாடில் 1 9 9 4 9 36ன்னு கிடைக்கும். மறுபடியும் 2 ஏற்பாடில் 2 தடவை 4 வரும், 2 ஒரு தடவை ஆகிடும். 2 ஏற்பாடில் 1 தடவை 2. ஸோ இது 3 தடவை நமக்கு 6 கிடைக்குங்களா? அப்போ மீதி என்ன இருக்குது, 3.14 இன்ட்டு 3 அடி அப்படின்னு இருக்கு. இப்போ 3.14 எதோட பெருக்க போகிறோம் அப்படின்னா 3ஆல் பெருக்க போகிறோம். 3 12, மீதி 1, 3 3 + 1 4, 3 9. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ 942 அடின்னு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், கொஷினில் எத்தனை இடத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்குது அப்படின்னா கடைசிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ நம்ம ஆன்சரில் என்ன இருக்கும், கடைசிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளிக்கு போகிறோம். அப்போது என்ன வருது, எல் ஈக்குவல் டு வில்லின் நீளம். ஸோ அப்போ 6 அடியிலேருந்து 90 டிகிரிக்கு அந்த கதவு நகர்ந்துச்சு அப்படின்னா அதோட அந்த நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல் ஈக்குவல் டு ஸோ எவ்வளோ தூரத்தை கிடக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ எவ்வளோ தூரம் கிடக்கும் அப்படின்னா எல் ஈக்குவல் டு 9.42 அடி தூரத்தை கிடக்கும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 2வது கேள்வி, சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் 150 மீட்டர் ஆரமுள்ள வட்டப்பாதையை 9 நிமிடத்தில் சுற்றி வருகிறார் எனில். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வட்டம் இருக்குது. இந்த வட்டப்பாதையை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேகமாக நடக்காமல் ஒரு சீரான வேகம் அப்படின்னா ஸ்டார்டிங் எப்படி நடக்கிறாரோ கடைசி வரைக்கும் அப்படியே நடக்கூடிய ஒரு வேகத்தில் எத்தனை மீட்டர் ஆரம்ங்களா, 150 மீட்டர் ஆரமுள்ள இந்த வட்டப்பாதையை எத்தனை நிமிஷத்தில் கடக்கிறாருங்களா, 9 நிமிடம் ஆகிடுதுங்களாம். சுற்றி வருகிறார் எனில் அவர் 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 9 நிமிஷத்தில் இந்த வட்டத்தை என்ன பண்ணிட்டாரு, இந்த வட்டப்பாதையை சுற்றி வந்துட்டாருங்களா? அப்போ 3 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் சுற்றி வந்திருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ தூரம் கடக்கும் தொலைவு என்னன்னு கேட்குறாங்களா? பையோட மதிப்பு 3.14ன்னு கேட்குறாங்க, கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ பாருங்கள், வட்டப்பாதை சுற்றி வராரு எத்தனை நிமிஷத்தில், 9 நிமிஷத்தில். அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இதை ஒரு தடவை சுற்றி வந்தோம் அப்படின்னா என்னது, வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு பார்த்துருக்கோங்களா? அப்போது வட்டத்தின் சுற்றளவு எவ்வளோ அப்படின்னா
2 πr அலகுகள். ஸோ வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? 2 πr அலகுகள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 9 நிமிஷத்தில் சுற்றி வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 9 நிமிடத்தில் கடக்கும் தூரம் ஈக்குவல் டு, ஸோ 9 நிமிடத்தில் கடக்கும் தூரம் தான் நமக்கு என்னது? ஆரோட மதிப்பு 150 கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? அப்போ 9 நிமிடத்தில் கடக்கும் தூரம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பையோட மதிப்பு 3.14 போட்டுக்கிறோம். ஆரோட மதிப்பு என்ன அப்படின்னா 150 மீட்டர். ஸோ இப்படி வருங்களா? அப்போ 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 150 கிடைக்கும். அப்போது நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அவர் 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை காண்க. அப்போ 3 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் கடப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கணும்? 1 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் கடந்திருப்பார் அப்படிங்க தெரியணும். அப்போ 1 நிமிடத்தில் கடக்கும் தூரம். ஸோ அப்போ 9 கொடுத்துட்டு நமக்கு 1 நிமிஷம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? வகுத்தல் பண்ணுவோங்களா? அப்போ 1 நிமிடத்தில் கடக்கும் தூரம் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன மதிப்பு வந்து 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 150 வகுத்தல் 9 அப்படின்னு வந்துடும். ஸோ இதான் என்னது? 1 நிமிடத்தில் கடக்கக்கூடிய தூரம். ஆனால் நம்ம கேள்வி என்ன? 3 நிமிடத்தில் கடக்கக்கூடிய தூரம் கேட்டிருக்காங்களா? அப்போ 1 நிமிஷத்துலேருந்து 3 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? நமக்கு வந்து 3 நிமிஷத்தில் கடக்கும் தூரம் எவ்வளோன்னு தெரிஞ்சிருங்களா? அப்போ 3 நிமிடத்தில் கடக்கும் தூரம் ஈக்குவல் டு, ஸோ 1 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் கடந்திருக்காது? 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 150 வகுத்தல் 9. அப்போ 3 நிமிஷம் ஆகும்போது 3 பெருக்குவோம். அப்போ பாருங்கள், 3ஆவது பாடலில் ஒரு 3 3 9 எத்தனை தடவை அப்படின்னா 3 தடவை வரும். ஸோ மறுபடியும் 3ஆவது பாடலில் வேறு எதாவது வருமா அப்படின்னா 3ஆவது பாடலில் ஒரு தடவை 3. ஸோ இங்கே என்ன இருக்குது? 150 இருக்குது. 15. அப்போ ஃபஸ்ட்டு 15ன்னு எடுத்துக்கிறோம். 15 எத்தனை தடவை வரும்? 3 5 5. இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ மேலே 0 வந்துடுங்களா? அப்போ மீதி என்ன இருக்குது? 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 50 மீட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? புள்ளி இல்லாத ஃபஸ்ட்டு பெருக்கிங்களா? அப்போ 2 50 பெருக்கணும் என்ன வரும்? 100ன்னு வந்துடும். அப்போ 100 இன்ட்டு 3.14. ஸோ பெருக்கல்ல நமக்கு 10 100 1000 இருந்துச்சு அப்படின்னா எத்தனை 0 இருக்குதுன்னு பார்த்து புள்ளியை பின்னாடி நகர்த்துவாங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 2 0 இருக்குது. அப்போ 3.14 2 0 இருக்கனால ஃபஸ்ட்டு ஒரு தடவை நாங்கள் அப்போ என்ன பண்ணுவோம்? 2 இலக்கங்கள் பின்னாடி நகர்த்துவோம். ஸோ பெருக்கல்ல இருந்தது அப்படின்னா 2 இலக்கங்கள் பின்னாடி நகர்த்துவோம். வகுத்தல்ல இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி நகர்த்துவாங்களா? அப்போ ஃபஸ்ட் டைம் நகர்த்துனா 31.4ன்னு வரும். ஸோ இங்கே 2 0 இருக்கனால 2 தடவை நகர்த்தும் போது அப்போ 314.0 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்போ 314 மீட்டர். ஸோ கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க? 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவுன்னு கேட்டிருந்தாங்களா? அப்போ 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு ஈக்குவல் டு, 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு ஈக்குவல் டு 314 மீட்டர் தான் சரியான விடை. கேள்வி, படத்தில் உள்ளவாறு வரையப்பட்டுள்ள வீட்டின் பரப்பளவை காண்க. ஸோ இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி இருக்கக்கூடிய வீட்டோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வடிவத்தில் இல்லை, எப்படி இருக்குது? கூட்டு வடிவங்களாக இருக்குது. இந்த முதல் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சதுரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா சதுரம், ரெண்டாவது ஒன்று வந்து செவ்வகம், மூன்றாவது ஒன்று வந்து முக்கோணம், நாலாவது ஒன்று வந்து இணைக்கரம். ஸோ அப்போ என்ன இருக்குது? நமக்கு சதுரம், செவ்வகம், முக்கோணம், இணைக்கரம் இந்த 4 வடிவத்தை கொண்டு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்களா? இப்போ சதுரம் பார்த்தோம் அப்படின்னா சதுரத்துக்கு நமக்கு என்ன வேணும்? பக்கம் வேணும். அப்போ சதுரத்தில் பக்கம் எல்லாமே சமம்னு சொல்லிட்டோங்களா? அப்போ சதுரத்தில் பக்கம் என்னது? இங்கே 6 சென்டிமீட்டர்னா இங்கே 6, இங்கே 6, இங்கே 6ன்னு வந்துடும். அப்போ சதுரத்துக்கு நம்ம பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. ஸோ செகண்ட் ஒன்று என்னது? நமக்கு செவ்வகம். செவ்வகம் அப்படின்னா ஃபார்முலா என்ன? செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போ செவ்வகத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னா B இன்ட்டு H. B இன்ட்டு ஹச்சுங்களா? சாரி, செவ்வகத்தோடது L இன்ட்டு B. L இன்ட்டு B. அப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு இது என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சதுரம்னு பார்த்தாச்சு. அப்போ எல்லா பக்கமும் என்னவாக இருக்கும்? 6 தானே இருக்கும். அப்போது நீளம் வந்து எல்லோட மதிப்பு வந்து நமக்கு 8, அகலம் வந்து என்ன அப்படின்னா 6. ஸோ எப்படி எழுதுறோன்னு புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு செவ்வகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ செவ்வகத்தோட பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா L இன்ட்டு B, நீளம் இன்ட்டு அகலம். நீளம் வந்து 8, இங்கே பக்கத்தில் சதுரம் தான் இருக்குது. அப்போ இந்த பக்கம் என்னவாக இருக்கும்? 6 இருக்கும். அப்போ 8 6 சென்டிமீட்டர்னு எழுதிடலாங்களா? அடுத்து மூணாவது ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்கோணம். ஸோ மூணாவது முக்கோணம். அப்போ முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா? 1/2 இன்ட்டு B இன்ட்டு H. B நம்மளோட மதிப்பு தெரியணும், Hோட மதிப்பு தெரியணுங்களா? இப்போ பாருங்கள், ஸோ நமக்கு
பி இன்ட்டு ஹச் தெரியணும். பி அப்படின்னா அடிப்பக்கம். ஸோ அப்போ முக்கோணத்தோட அடிப்பக்கம் என்ன 6, அடிப்பக்கம் என்ன 6. அப்போ பி வந்து 6ன்னு கிடைச்சிருச்சு. உயரம் கேட்குறாங்க. அப்போது இது மொத்தமாக எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது மொத்தம் 10 சென்டிமீட்டர் அப்படின்னா இதில் இது வரைக்கும் என்ன ஆயிடுச்சு? 6 சென்டிமீட்டர் போயிடுச்சுங்களா? அப்போ மீதி இந்த உயரம் வந்து என்னது? இந்த உயரம் வந்து நமக்கு எத்தனை சென்டிமீட்டர்? இந்த உயரம் வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ முக்கோணத்தோட உயரம் என்னது? 4. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிடலாம்? 4 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அப்போ 4 சென்டிமீட்டர். அப்போ முக்கோணத்துக்கு கிடச்சிருச்சு. அடுத்து 4வது என்னது? நமக்கு இணைக்கரம். இணைக்கரத்தோட பரப்பளவு ஒரு ஃபார்முலா தெரியணுங்களா? அப்போ இணைக்கரம் என்ன ஃபார்முலா அப்படின்னா பி இன்ட்டு ஹச், அடிப்பக்கம் இன்ட்டு ஸோ உயரங்களா? அப்போ பியோட மதிப்பு என்ன அப்படின்னா இதுதான் அடிப்பக்கம். அப்போ இங்கே 8 சென்டிமீட்டர், செவ்வகத்துக்கு 8 சென்டிமீட்டர் இருந்தால் இங்கே எப்படி இருக்கும்? 8 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இங்கே கீழே 8 சென்டிமீட்டர் இருந்தால் இங்கே எப்படி இருக்கும்? 8 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே முக்கோணத்துக்கு 4 சென்டிமீட்டர் உயரம் அப்படின்னா அதே 4 சென்டிமீட்டர் தான் என்ன வரும்? இங்கேயும் உயரம் வரும் இல்லைங்களா? அப்போது பியோட மதிப்பு 8 சென்டிமீட்டர்னு உயரம் 4 சென்டிமீட்டர்னு கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த கூட்டு வடிவத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாங்களா? அப்போ ஃபார்முலா எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இந்த கூட்டு வடிவத்தோட பரப்பளவு நம்ம எப்படி பாருங்கள்? வீட்டின் பரப்பளவு ஈக்குவல் டு ஸோ என்னது? ஃபஸ்ட்டு சதுரத்தின் பரப்பளவு கூட்டல் செவ்வகத்தின் பரப்பளவு ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்பளவு ப்ளஸ் இணைக்கரத்தின் பரப்பளவுன்னு எழுதிக்கலாங்களா? ஏன்னா இந்த 4 வடிவம் சேர்ந்தது தான் நமக்கு இருக்குது. இப்போ எப்படி பாருங்கள்? எல்லுக்கு 8, பிக்கு 6ன்னு கொண்டு வந்தோன்னு புரியுதுங்களா? செவ்வகத்தில் எதிர்பக்கங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போ இது 8 அப்படின்னு இந்த பக்கம் 6 அப்படிங்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா எழுதிடலாங்களா? அப்போ சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்னா எல் இன்ட்டு பி ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்பளவுனா 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ப்ளஸ் இணைக்கரத்தின் பரப்பளவு அப்படின்னா பி இன்ட்டு ஹெச்சுங்களா? சதுர அலகுகள் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்னது? ஏவோட மதிப்பு 6ன்னு பார்த்தாங்களா? அப்போ 6 ஸ்கொயர் ப்ளஸ் செவ்வகத்தில் எல்லும் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எல்லோட மதிப்பு 8னும் பியோட மதிப்பு 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 8 இன்ட்டு 6ன்னு கிடச்சிரும். ப்ளஸ் முக்கோணத்தில் 1/2 இன்ட்டு பிஹெச் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பி வந்து 6னும் ஸோ இதெல்லாம் போட போகிறோம். பி 6 ஹெச் 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளஸ் ஸோ இணைக்கரத்தில் 8 இன்ட்டு 4 ஸோ பியோட மதிப்பு 8, ஹெச்சோட மதிப்பு 6. அப்போ சதுர அலகுகள் அப்படின்னா இங்கே என்ன வந்துடும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும். ஏன்னா சென்டிமீட்டரில் தானே அலகுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 6 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 6 2 தடவை பெருக்கணும். இப்போ 6 என்ன கிடைக்குது? 36. அப்போ 36ன்னு வந்துடும். ஸோ அடுத்து இது 2 பெருக்கிறோம். 8 எவ்வளோ? 8 5 40, 8 6 48ன்னு கிடச்சிரும். ப்ளஸ் இங்கே பாருங்கள் 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்ன்னு இருக்குது. அப்போது கீழே 2 இருக்குது, மேலே நமக்கு என்ன இருக்குது? 4 6 இருக்குது. கீழே 2 இருக்குது, மேலே என்ன இருக்குது? 6 4 இருக்குது. ஸோ அப்போ கீழே இருக்க 2ம் மேலே இருக்க 6 4 என்ன ஆகும்? ஒரே வாய்ப்பாடில் வருங்களா? ஸோ 2ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 2, 6 வந்து 3 தடவை. அப்போ மீதி என்ன இருக்குது? 3 இன்ட்டு 4 இருக்கும். ப்ளஸ் 8 4 என்னென்னு கேட்டிருக்காங்களா? 8 4 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்க 36 அப்படியே இருக்குது, அடுத்து இருக்க 48 அப்படியே இருக்குது. 3 4 என்ன? 12 ப்ளஸ் 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் கூட்டினா இதுதான் ஆன்சர். அப்போ 36 48 12 32. ஸோ இது கூட்டினா என்ன கிடைக்குது பாருங்கள்? 6 + 8 14, 14 + 4 18, மீதி 1. 4 4 + 4 8 9 10 11 12. ஸோ அப்போ நமக்கு என்ன விடை கிடைக்குது? 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குதுங்களா? இதுதான் ஏ. அப்போது தேர்ஃபோர் கொஷின் என்ன கேட்டாங்க? வீட்டின் பரப்பளவு. அப்போது இந்த வீட்டோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா வீட்டின் பரப்பளவு ஈக்குவல் டு 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த வீட்டோட பரப்பளவு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 4வது கேள்வி, பின்வரும் திண்ம வடிவங்களின் மேற்பக்க முகப்பு மற்றும் பக்கவாட்டு தோற்றங்களை வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? மேற்பக்கம் அப்படின்னா டாப் வியூ அப்படின்னு சொல்லுவோம், முகப்பு அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு சொல்லுவோம், பக்கவாட்டு அப்படின்னா சைடு வியூ அப்படின்னு சொல்லுவோம். அவங்களே டாப் வியூ எது, சைடு வியூ எது, ஃப்ரண்ட் வியூ எதுன்னு மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்களா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கம். அப்போ மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இந்த 3 சேர்த்து வச்ச மாதிரி இருக்குங்களா? ஸோ அப்போ மேல் பக்கம் அப்படிங்கும்போது நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இதான் வந்து மேல் பக்க இது. அதுவே முகப்பு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் எப்படி நமக்கு தெரியும்? ஸோ இப்படி இருக்கும். ஸோ இங்கே 2 இருக்கும். இப்படி தான் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்கும்போது இப்படி தான் தெரியுங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு என்னது? ஃப்ரண்ட் வியூ. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா பக்கவாட்டு அப்படின்னா இது மட்டும் தெரியுங்களா? ஸோ எப்படி வரையும்? ஸோ இதுதான் வந்து பக்கவாட்டு தோற்றங்கள்.
ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இது வந்து மேற்பக்கம், இது வந்து முகப்பு, இது வந்து பக்கவாட்டு. இப்போ ரெண்டாவது ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேற்பக்கங்களா, மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ இப்படி இருக்கும். இதுதான் வந்து மேற்பக்க. ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க? முகப்பு. முகப்பு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது? ஸோ இப்படி வந்து நமக்கு இப்படி தானே இருக்குது. அப்போ இதுதான் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு. அடுத்து முகப்பு. அடுத்து பக்கவாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பக்கவாட்டு அப்படின்னா சைடில் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு பக்கவாட்டு தோற்றம். ஸோ அப்போ இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேற்பக்க தோற்றம் எது, முகப்பு தோற்றம் எது, பக்கவாட்டு தோற்றம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேற்பக்க தோற்றம் அப்படின்னா மேலேருந்து பார்க்கும்போது அது எப்படி தெரியும், முகப்பு அப்படின்னா முன்னாடிருந்து பார்க்கும்போது அதோட ஃப்ரண்ட் எப்படி தெரியும், பக்கவாட்டு அப்படின்னா சைட்லேருந்து பார்த்தா எப்படி தெரியும் அப்படிங்கிறதான் இது. ஸோ இதுதான் இந்த கேள்வியோட பதில். மேற்சிந்தனை கணக்குகள் 5வது கேள்வி. குணா தனது அறையில் 3 அடி அகலமுள்ள ஒற்றை கதவையும் நாதன் தனது அறையில் ஒவ்வொன்றும் 1.5 அடி அகலமுள்ள இரட்டை கதவையும் பொருத்தியுள்ளார்கள். ஸோ குணா அப்படிங்கிறவர் அவரோட அறையில் 3 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை கதவை பொருத்திருக்கார். ஓகேங்களா. அதுவே நாதன் அப்படிங்கிறவர் 1.5 அடி அகலமுள்ள, ஸோ ஒவ்வொரு கதவும் 1.5 அடி அகலமுள்ள ஒரு இரட்டை கதவை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவரோட அறையில் பொருத்திருக்காரு. கதவுகள் அனைத்தும் மூடி நிலையிலிருந்து 120 டிகிரி அளவு வரை திறக்க இயலும் எனில். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கதவு வந்து எந்த நிலையில் மூடி இருக்கோ அந்த நிலையிலேருந்து 120 டிகிரி என்ன பண்ணலாம், ஒற்றை கதவாக இருக்கட்டும் இரட்டை கதவாக இருக்கட்டும் ரெண்டுமே என்ன பண்ணலாம், 120 டிகிரி அளவு வந்து என்ன முடியும், திறக்க முடியும். அப்படின்னா யாருடைய கதவினை திறந்து மூடுவதற்கு தரைப்பகுதியில் குறைவான பரப்பளவு தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 பேர்த்தில் யாரோட கதவு, ஒற்றை கதவு நம்ம திறந்து மூடணும் அப்படின்னா அதோட பரப்பளவு கம்மியாக இருக்குங்களா, இரட்டை கதவு திறக்கணும் அப்படின்னா அதோட பரப்பளவு கம்மியாக இருக்குங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் நமக்கு செவுரு அப்படின்னா, ஸோ வரைஞ்சு காமிக்கிற பாருங்கள், இதுதான் நமக்கு செவரு, இந்தாண்டி செவரு அப்படின்னா கதவை நம்ம திறந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ இப்படி இந்த ஷேப்பில் வரும் இல்லைங்களா. இது எத்தனை டிகிரி மேக் பண்ணுதுங்களா, 120 டிகிரி மேக் பண்ணுதுங்களா. எத்தனை டிகிரி, 120 டிகிரி அப்படிங்கும்போது எப்படி வரும், ஸோ இப்படி வரும். இதுதான் கதவு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இப்படி வட்ட வடிவத்தில் தான் என்ன ஆகும், ஓப்பன் ஆகுங்களா. ஸோ இப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று வந்து ஒற்றை கதவாக இருக்குது, இன்னொன்று வந்து என்னவா இருக்குது, இரட்டை கதவாக இருக்குது. அப்போ இது என்ன உருவாக்குது, வட்டக்கோண பகுதி தான் உருவாக்குது. அப்போ வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுன்னு என்ன, தீட்டா டிகிரி வகுத்தல் 360 டிகிரின்ட்டு πr² சதுர அலகுகள் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, அதுதான் பயன்படுத்த போகிறோம். அப்போ 3 அடி கதவு அப்படின்ட்டாங்க. அப்போ ஆரம் என்னது 3, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1.5 அடி அகலம் அப்படின்ட்டாங்க. அப்போ ஆரம் என்ன 1.5 அடி அகலம் அப்படிங்கிறது ஒன்றுக்கும் நமக்கு ரெண்டு கதவு இருக்கிறதுக்கும் நமக்கு ஆரம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பரப்பு வந்து ஒரு கதவாக இருக்கிறது நம்ம திறந்து மூடணும் அப்படின்னா அதுக்கு அதிக பரப்பளவு தேவைப்படுமா, அல்லது இரட்டை கதவு திறந்து மூடணும் அப்படின்னா அதுக்கு அதிக பரப்பளவு தேவைப்படுமா. அப்போது எந்த கதவு நம்ம திறந்தோம் அப்படின்னா நமக்கு குறைந்த பரப்பளவு தேவைப்படுது அப்படிங்கிறத கேள்வி கேட்குறாங்க. அப்போ எதுக்கு குறைவான பரப்பளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கதவு 3 அடி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஆரோட மதிப்பு நமக்கு 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. தீட்டா ரெண்டுக்குமே என்னது 120 டிகிரி நம்ம வந்து திறக்கிறோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ அப்போ ஆரோட மதிப்பு 3, தீட்டோட மதிப்பு 120. இது யாரோடது, குணா அப்படிங்கிறவரோட கதவு. அடுத்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாதன் கொடுத்துருக்காங்களா. ஸோ அங்கே ஆரோட மதிப்பு என்ன அப்படின்னா 1/2, ஆரோட மதிப்பு 1/2. ஸோ அடுத்து தீட்டாவோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 120 டிகிரி அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது எப்படி இருக்குது, கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னத்தை நம்ம ஃபஸ்ட்டு என்னவாக மாற்றணும், பின்னமாக மாற்றணுங்களா. அப்போது 6 1/2, அப்போ என்ன பண்ணுவோம் 1 × 2 + 1 / 2 அப்படின்னு போடுவோம். ஸோ முழு எண் அப்படியே போட்டு கீழே இருக்க எது பெருக்கல், கீழே இருக்க பகுதியில் இருக்க நம்பர் ப்ளஸ் கூட்டல் தொகுதியில் இருக்க நம்பருங்களா. அப்போ 1 × 2 2 + 1/2, அப்போ 2 + 1 என்ன வரும் 3/2 அப்படின்னு கிடைக்கும். என்ன கொடுத்துருக்காங்க, அடின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு கதவு இருக்குது அப்படின்னா அது நம்ம திறந்தோம் அப்படின்னா எப்படி வரும், ஸோ இந்தாண்ட பக்கமும் செவு இருக்கும், நமக்கு இந்தாண்ட பக்கமும் 2 பக்கமும் என்ன இருக்கும், செவு இருக்கும். அப்போ நம்ம திறக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், வட்ட வடிவத்தில் தானே ஓப்பன் ஆகும். அப்போது இங்கே பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ என்ன ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. ஸோ என்ன பண்ண போகிறோம், வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. இது வந்து ஒற்றை கதவுக்கு, இது வந்து என்னது இரட்டை கதவுக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒற்றை கதவின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாங்களா. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, யாரோட கதவு திறக்கிறதுக்கு அதிக பரப்பளவு தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒற்றை கதவின் பரப்பளவு என்ன, இரட்டை கதவின் பரப்பளவு என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எது அதிகமோ அவங்க கதவை ஓப்பன் பண்ணதான் நமக்கு என்ன அதிக தேவைன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ இது வட்டக்கோண பகுதின்னு சொல்லியாச்சு. அப்போ வட்டக்கோண பகுதிக்கு நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா, தீட்டா டிகிரி வகுத்தல் 360 டிகிரி ×
பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். நம்ம கொஷினில் பையோட மதிப்பு என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கொடுக்கல. நம்ம பைக்கு என்ன பண்ணிக்கலாம், 3.14 பயன்படுத்திக்கலாம். பைக்கு என்ன பண்ணிக்கலாம், 3.14 பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ பாருங்கள், தீட்டாவோட மதிப்பு என்ன, 120 டிகிரி வகுத்தல். ஸோ 360 டிகிரி இன்ட்டு பையோட மதிப்பு என்ன, 3.14 பயன்படுத்துகிறோம். ஆர் ஸ்கொயர், ஆரோட மதிப்பு என்ன, ஒற்றை கதவுக்கு ஆரோட மதிப்பு 3 அடி அப்படின்னு பார்த்தோங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 3 × 3 ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 6 × 6. அப்போ 6 இருக்க இடத்துல 3 × 3ன்னு போடுறோம். ஸோ இங்கே சதுர அலகுகள் இருக்குங்களா. நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, அடியில் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், சதுர அடி அப்படின்னு எழுதுவோம். ஸோ எப்படி எழுதுவோம், சதுர அடி. அப்போது இந்த 0 கேன்சல் ஆயிரும். 12 வைப்பாடில் 36 வரும்னா ஒரு 12 12 36 எத்தனை தடவை அப்படின்னா 12 3 36ன்னு வரும். ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிடுங்களா. மீதி என்ன இருக்கும், 3.14 × 3 இருக்கும். ஸோ அப்போ 3.14 3ஆல் பெருக்கிறோம். அப்போ 3 12, மீதி 1 3 3 + 1 4 3 9. அப்போ என்ன கிடைக்குது, 942ன்னு கிடைக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது, புள்ளி கடைசியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வந்து நம்ம ஆன்சரில் என்ன பண்ணோம், கடைசியிலேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைப்போங்களா. அப்போது 9.42 சதுர அடி அப்படிங்கிறது ஆன்சர். அப்போது தேர்ஃபோர் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஒற்றை கதவின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோங்களா. அப்போது ஒற்றை கதவின் பரப்பளவு ஈக்குவல் டு, ஸோ ஒற்றை கதவோட பரப்பளவு நமக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளோ, 9.42 சதுர அடி அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இரட்டை கதவின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போது இரட்டை கதவின் பரப்பு அது என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா, தீட்டா வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகளுங்களா. இப்போ தீட்டாவோட மதிப்பு நமக்கு 120 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. தீட்டாவோட மதிப்பு 120, ஆரோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு, 3/2ன்னு கிடச்சிருக்குங்களா. அதுதான் இங்கே போட போகிறோம். அப்போ 120 வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 எடுத்துக்கிறோம். ஆரோட வேல்யூ 3/2 × 3/2 சதுர அடி அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து அலகுகள் இருக்க இடத்துல அடி அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ என்னாகும், 0 கேன்சல் ஆயிரும். 12 ஒரு 12 12 12 36ன்னு வரும். ஸோ இங்கே இருக்க 3 இங்கே இருக்க 3 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுங்களா. இப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், 3.14 வகுத்தல் 2 × 2 × 3ன்னு இருக்குங்களா. ஸோ அப்போ இதை பெருக்கிறோம். அப்போ 3.14 × 3 ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. பெருக்கி நமக்கு என்ன வந்து ஃபஸ்ட் சம்லேயே கிடச்சது இல்லைங்களா. ஸோ 3.14 3ஓட பெருக்கி தான் நீங்கள் போட்டிருக்கோம். 3ஓட பெருக்கணும் அப்படின்னா 9.42ன்னு கிடச்சிருக்கு. அப்போ அதை போட்டுக்கலாங்களா. அப்போ 9.42 வகுத்தல் 2 × 2 4. ஸோ அப்போ என்ன பண்ணோம், 9.42 4ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 4 இங்கே 9.42 942 எடுத்துக்கலாங்களா. ஸோ 4ஆம் வாய்ப்பாட்டில் இங்கே புள்ளி இருக்குது, புள்ளி வச்சுக்கலாம். ஸோ 4ஆம் வாய்ப்பாட்டில் 9 வராது, 2 தடவை என்ன வரும், 8 வரும். அப்போ மீதி என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ அடுத்து என்னது, புள்ளிக்கு அடுத்து இருக்க ஒரு இலக்கம் தானே இறக்குறோம். அப்போ புள்ளி இங்கே இருந்துச்சுன்னா இங்கேயும் புள்ளி வச்சுக்கிறோம். 14 வராது, 4 3 என்ன வரும், 12 வரும். மீதி 2 இருக்கும். ஸோ இந்த 2 கீழே இருக்கிறோம். நமக்கு என்ன ஆகுது, 4 5 20 அப்படின்னு கிடைக்குது. 4 5 என்ன கிடைக்குது, 20 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து 20ன்னு கிடைக்குது, 5 தடவை 20. அப்போ மீதி 2 இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு புள்ளி சொன்னாலும் ஒரு 0 ஆட் பண்ணுவோம். மறுபடியும் என்ன ஆகும், 5 தடவை நமக்கு 20 கிடைக்கும், 0 ஆகிடுங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது, 2.355 சதுர அடி அப்படின்னு கிடச்சிருக்கு. இது வந்து என்னது, இரட்டை கதவின் பரப்பு. இது வந்து இரட்டை கதவின் பரப்புங்களா. அப்போது ஸோ ஒற்றை கதவின் பரப்பு நமக்கு என்ன வந்துச்சு, 9.42 சதுர அலகுகள். இரட்டை கதவோட பரப்பு எவ்வளோ அப்படின்னா 2.355 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. அப்போ 2 பெருசா 9 பெருசானா 9 தான் பெருசு. அப்போது கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, யாரோட கதவை திறக்கிறதுக்கு நமக்கு குறைவான பரப்பளவு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருந்தாங்களா. அப்போ நாதனோட கதவு திறக்கிறது தான் நம்ம என்ன ஆகுது, இரட்டை கதவினை. ஸோ எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பாருங்கள். இரட்டை கதவை திறந்து மூடுவதற்கு குறைவான பரப்பளவு தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னா 9.42ங்கிறது ஒற்றை கதவோடது, 2.355 அப்படிங்கிறது இரட்டை கதவோடது. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு எது குறைவாக இருக்குது, 2.355 அப்படிங்கிறது. அது எதோட பரப்பளவு, இரட்டை கதவோட பரப்பளவு. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இரட்டை கதவினை திறந்து மூடுவதற்கு குறைவான பரப்பளவு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 6வது கேள்வி, 18 மீட்டர் × 8 மீட்டர் என்ற அளவுள்ள செவ்வக வடிவ நிலத்தின் 4 மூலைகளிலும் அதன் நடுவிலும் 3 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் பசுக்கள் கட்டப்பட்டுள்ளன எனில்
எந்த பசுவாலும் புற்கள் மேயப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 15x8 செவ்வகம் அப்படின்னா ஸோ நீளம் அகலம். ஸோ நீளம் வந்து 15 மீட்டருங்களா, இதோட நீளம் எவ்வளோ 15 மீட்டருங்களா, அகலம் எவ்வளோங்களா 8 மீட்டருங்களா. அப்போது 15 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமுள்ள ஒரு செவ்வக வடிவ நிலம் இருக்குது. 4 மூலையிலும், ஸோ இந்த 4 மூலை இருக்குது இல்லைங்களா, இந்த 4 மூலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதான் நம்மளோட 4 மூலை. இது முதல் மூலை, இது 2வது, இது 3வது, இது 4வது. இந்த 4 மூலையிலும் அதன் நடுவிலும், ஸோ இதான் என்னது நடு, இந்த நடுவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 மீட்டர் அளவுள்ள, ஸோ இது மீட்டர் எவ்வளோ 3 மீட்டர் அளவுள்ள, இதுவும் என்னது 3 மீட்டர். அப்போ இங்கே என்னதான் 3 மீட்டர், இங்கே நமக்கு 3 மீட்டர், இங்கே 3 மீட்டர். எது அப்படின்னா இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இதோட மதிப்பு 3 மீட்டர் அளவுள்ள ஒரு கயிற்றால் என்ன பண்ணுறாங்க பசுக்கள் கட்டுறாங்க. அப்போ 3 மீட்டர் இங்கேருந்து 3 மீட்டர் அளவில் கட்டினாங்க அப்படின்னா அந்த பசு என்ன பண்ணும், இந்த இடம் ஃபுல்லாக மேயுங்களா. இப்படி மேய்ஞ்சிச்சு அப்படின்னா என்னாகும், இந்த 4 மூலையும் நடுமத்தில், ஸோ இங்கே வந்து பசு கட்டியிருக்காங்க 3 மீட்டர், நான் அது நகரலாம் அப்படிங்கும்போது என்ன ஆகும், இது இப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இது ஃபுல்லாக மேய்ஞ்சிரும் இல்லைங்களா. ஸோ இப்படி மேயுது அப்படின்னா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எந்த பசுவாலும் புற்கள் மேயப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க. அப்போ இந்த 4 மூலையும் இந்த வட்டத்தையும் பசு என்ன பண்ணியிருக்கோம் மேய்ஞ்சிருக்கோம். ஏன்னா அவ்வளோதான் நம்ம கயிறு என்ன பண்ணியிருக்கோம் 3 மீட்டர் தான் கட்டியிருக்கோம். அப்போ இது ஃபுல்லாக மேயுது, இங்கேயும் ஃபுல்லாக மேய்ஞ்சிருது, இங்கே என்ன இருக்குது ஃபுல்லாக நமக்கு மேய்ஞ்சிருது, இந்த பகுதி ஃபுல்லாக மேய்ஞ்சிருது, இந்த பகுதி ஃபுல்லாக மேய்ஞ்சிருக்கு. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேயப்படாத பகுதியின் பரப்பளவு. ஸோ மேயப்படாத பகுதி அப்படின்னா என்னென்னா இதுதான், இந்த நடுமத்தில் இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதியோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதோட பரப்பளவு வேணும் அப்படின்னா மேயப்படாத பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு என்ன பண்ணும், இந்த செவ்வகத்தோட பரப்பளவில் 4 கால்விட்டம் போயிடும், ஒரு வட்டம் போயிடும். அப்போ 4 கால்வட்டத்தையும் செவ்வகத்தோட பரப்பளவு மொத்த பரப்பளவில் செவ்வகத்தோட பரப்பளவில் 4 கால்வட்டத்தையும் ஒரு வட்டத்தையும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், மேயப்படாத பகுதி கிடச்சிருங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம். அப்போது மேயப்படாத பகுதியின் பரப்பு, அப்போ மேயப்படாத பகுதியின் பரப்பு ஈக்குவல் டு, ஸோ என்னது ஃபஸ்ட்டு செவ்வகத்தின் பரப்பு. செவ்வகத்தின் பரப்புக்கு என்ன வேணும், நீளமும் அகலமும் வேணுங்களா. அப்போ நீளம் அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க 15 மீட்டர்னும் அகலம் 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்களா. மைனஸ், ஸோ செவ்வகத்தின் பரப்பில் இந்த மொத்தத்துலேருந்து நம்ம எதெல்லாம் கழிக்கிறோம், 4x4 கால்விட்டத்தை மேய்ஞ்சிரும். பசு என்ன பண்ணிடும், இந்த 4 கால்விட்டத்தை பசு வந்து மேய்ஞ்சிரும். ஏன்னா 3 மீட்டர் நீளம் உள்ள கயிறு போட்டு கட்டுறோம், அப்போ அந்த பகுதியை மேய்ஞ்சிருது. அப்போ 4 கால்வட்டத்தின் பரப்பு இந்த 4 சைடு இருக்க 4 கால்வட்டத்தையும் மேய்ஞ்சிருது. அப்புறம் என்ன ஆகுது, நடுமத்தில் இருக்க வட்டத்தையும் இந்த ஃபுல்லாக என்ன ஆகிடுது மேய்ஞ்சிருது. அப்போ மைனஸ் வட்டத்தின் பரப்பு அப்படின்னு எழுதிக்கலாங்களா. இப்போ இதுக்கு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். அப்போது செவ்வகத்தின் பரப்பு என்ன L×B, நீளம் இன்ட்டு அகலம், மைனஸ் 4 கால்வட்டத்தின் பரப்பு என்ன 1/4 πr², மைனஸ் வட்டத்தின் பரப்பு என்ன πr², சதுர அலகுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ ஆரோட மதிப்பு நமக்கு தெரியும் இல்லைங்களா, என்ன கொடுத்துட்டாங்க 3 மீட்டர் நீளம் அப்படின்ட்டாங்க அரை வட்டத்துக்கு. இதுதான் என்னதா நம்ம அரை வட்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதான் நம்மளோட ஆரம் பார்த்துருக்கோங்களா. ஆரம் வந்து என்னது 3 மீட்டர். அப்போ ஆரோட மதிப்பு செவ்வகத்தில் எல்லோட மதிப்பு நமக்கு நீளம் வந்து கொஷின் 15 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, பியோட மதிப்பு 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பையோட மதிப்பு கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க 3.14 பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பையோட மதிப்பை 3.14 பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆரோட மதிப்பு என்ன நமக்கு 3 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. ஏன்னா 3 மீட்டர் நீளமுள்ள கயிறு, அப்போ அதுதான் என்னது நம்மளோட ஆரம். அப்போது எல்லாமே நம்ம கிடச்சிருச்சுங்களா. இப்போ என்ன பண்ணலாம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ L×B, அப்போ எல்லோட மதிப்பு நமக்கு என்னது 15, அப்போ 15 இன்ட்டு பியோட மதிப்பு 8, அப்போ 15 × 8 மைனஸ், ஸோ என்ன வரும், இங்கே இருக்க 4 இங்கே இருக்க 4 கேன்சல் ஆகிடுங்களா. ஏன்னா பெருக்கல் வகுத்தலில் இருக்குது. அப்போ என்னாகும் 4 கேன்சல் ஆகிடுது, மீதி என்ன இருக்குது πr² இருக்குது. அப்போ பையோட வேல்யூ 3.14, r²னா r×r, அப்போ 3×3 கிடைக்கும். மைனஸ் பையோட வேல்யூ 3.14, ஸோ இன்ட்டு r² அப்படின்னா 3×3 அப்படின்னு கிடைக்குதுங்களா. இது ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு சமமாக இருக்குது. அப்போது 15 × 8 தெரியணும், 15 8ஓட பெருக்கணும் அப்படின்னா 120 கிடைக்கும். ஸோ 8×5 40, மீதி 4, 8×1 8 + 4 120, 120 மைனஸ் 3.14 இருக்கட்டும். இந்த 3 பெருக்கணும் என்ன வரும் 9 வரும், மைனஸ் இங்கேயும் 3.14 அப்படி இருக்கட்டும். இந்த 3 பெருக்குனா 9ன்னு கிடைக்கும்.
அப்போ 120 மைனஸ் இப்போ 3.14 எதோட பெருக்கணும், நமக்கு 9ஓட பெருக்கணும். அப்போ 3.14 × 9, 9 4 36 மீதி 3, 9 1 9 ப்ளஸ் 3 12 மீதி 1. ஸோ என்ன வரும், 9 3 27, 27 ப்ளஸ் 1 28ன்னு வந்துடுங்களா. இப்போது கடைசிலேருந்து இங்கே எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, கடைசிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ நம்ம ஆன்சரில் என்ன பண்ணுவோம், 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுருவாங்களா. அப்போ 28.26ன்னு கிடைக்குது. அப்போ இதுவும் அதே தான், சேம் 3.14ஓட 9 பெருக்கிறோம். அப்போ 28.26ன்னு கிடைக்கும். அப்போது இங்கே என்ன இருக்குது, ரெண்டுமே மைனஸ் மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ்னால் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணி பெரிய நம்பரோட குறி போட்டுப்போங்களா. அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 6 6 12 மீதி 1, 2 2 4 ப்ளஸ் 1 5 புள்ளி இருக்குது அப்படி வச்சுக்கலாம். 8 8 16 மீதி 1, 2 2 4 ப்ளஸ் 1 5. அப்போ என்ன கிடைக்குது, 120 மைனஸ் 56.52. அப்போ பெரிய நம்பரோட குறி போட்டுக்கிறோம். ஸோ இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர். அப்போ சதுர மீட்டர். அப்போ சதுர மீட்டர் எப்படி எழுதலாம், மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாங்களா. அப்போ மீட்டர் ஸ்கொயர்னு வந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், 120லேருந்து எதை கழிக்கணும், 120லேருந்து 56 புள்ளிங்க, புள்ளிக்கு மேலே 120 எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன போட்டு 0 போட்டுப்போங்களா. ஸோ இங்கே 10ல் 1 100ல் 1 இருக்குது, மேலே என்ன இல்லை, 10ல் 1 100ல் 1 இல்லை. அப்போ 0 போட்டுக்கிறோம், 2 கழிக்கிறோம். 0லேருந்து என்ன பண்ண முடியாது, 2 கழிக்க முடியாது. அதேமாதிரி 0லேருந்து 5 கழிக்க முடியாது. அப்போ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்குவாங்களா, இவங்க என்ன ஆகிடுவாங்க, ஒன்றாயிடுவாங்க. இவங்க ஒன்று கடன் கொடுத்து 10 ஆயிடுவாங்களா. ஸோ இங்கே 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 10 ஆவாங்க, இவங்க 9 ஆயிடுவாங்க. இந்த 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க என்ன ஆகிடுவாங்க, 9 ஆயிடுவாங்க. அப்போ 10ல் 2 போச்சுன்னா மீதி 8. அடுத்து 9ல் 5 போச்சுன்னா மீதி 4, புள்ளி இருக்குது அப்படியே வச்சுக்கலாம். 9ல் 6 போச்சுன்னா மீதி 3. ஸோ 11ல் 5 போச்சுன்னா மீதி 6. அப்போ 63.48 மீட்டர் ஸ்கொயர். அப்போ என்ன சொல்லிடலாம், கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, மேயப்படாத பகுதியின் பரப்பளவுன்னு கேட்டிருந்தாங்களா. அப்போ மேயப்படாத பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு, ஸோ எவ்வளோ பகுதி மேயலை, 63.48 மீட்டர் ஸ்கொயர் பகுதி வந்து மேயலை. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 7வது கேள்வி, ஒவ்வொன்றும் 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 3 ஒத்த நாணயங்கள் படத்தில் காட்டியுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த நாணயங்களுக்கு விட்டம் எவ்வளோங்களா, 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் விட்ட இருக்க மாதிரி, ஒவ்வொரு காயின்லேயும் 6 சென்டிமீட்டர் விட்ட இருக்க மாதிரி இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி 3 காயினை வச்சுருக்காங்க. நாணயங்களுக்கு இடையில் அடைக்கப்பட்டுள்ள நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ நிழலிடப்பட்ட இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இதோட பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நாணயங்கள் இப்படி இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு முக்கோணம் வரைகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த முக்கோணம் பார்க்கும்போது நமக்கு இந்த முக்கோணம் கொடுத்துருக்காங்களா, 3 நாணயங்கள் வச்சு முக்கோணமும் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் இது மொத்தமாக 6 சென்டிமீட்டர் விட்டம் வந்து ஒவ்வொரு நாணயத்துக்கும் 6 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஆரம் என்னவாக இருக்கும், 3 சென்டிமீட்டராக இருக்குங்களா. அப்போ இங்கே 3 சென்டிமீட்டராக இருந்தால் இதோட ஆரம் என்னவாக இருக்கும், 3 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஆரம் என்னவாக இருக்கும், 3 சென்டிமீட்டர். இங்கேயும் 3 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இந்த சைடு என்னாகும், 3 சென்டிமீட்டர்னு ஆரம் கிடைக்கும். இந்த முக்கோணத்துக்கு என்ன கிடைக்கும், இங்கேயும் ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குங்களா. எத்தனை வட்டக்கோண பகுதி இருக்குது பாருங்களேன், நமக்கு வந்து 3 வட்டக்கோண பகுதி இருக்குது. இது 1, இது 2, இது 3. அப்போ எத்தனை வட்டக்கோண பகுதி இருக்குது, 1 2 3 இருக்குங்களா. ஸோ இப்படி வந்து இப்படி இருக்குது இல்லைங்களா, இது ஒரு வட்டக்கோண பகுதி, இது இப்படி வந்து இப்படி இருக்க 2வது வட்டக்கோண பகுதி, இது வந்து 3வது வட்டக்கோண பகுதி. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இந்த நடுமத்தில் இருக்கிறதா கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இது வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் என்ன தான் இருக்குது, 3 சென்டிமீட்டராக இருக்குது. அப்போ 3 + 3 6. அப்போ இந்த பக்கம் எப்படி இருக்குது, 6. இந்த பக்கமும் எப்படி இருக்குது, 6. அப்போ முக்கோணத்தோட ஒவ்வொரு பக்கமும் எப்படி இருக்குது அப்படின்னா 6ன்னு இருக்குது. அப்போ 6 சென்டிமீட்டர்னு வருது. அப்போது 3 பக்கங்களும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா சமபக்க முக்கோணம் அப்படின்னு எடுத்துப்போங்களா. அப்போது ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம், சமபக்க முக்கோணமாக இருக்குது. அப்போ சமபக்க முக்கோணம் இதில் வந்து ஃபார்முலா என்ன, சமபக்க முக்கோணத்துக்கு √3 / 4a ஸ்கொயருங்களா. அப்போ இதில் ஏ கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏவோட ஏன்னா என்ன, பக்கம். அப்போது பக்கம் என்ன, 6 சென்டிமீட்டர்னு எழுதிடுறோம். அடுத்து வட்டக்கோண பகுதி, வட்டக்கோண பகுதிங்களா. எத்தனை வட்டக்கோண பகுதி இருக்குது, நமக்கு 3 இருக்குது. அப்போது ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியோட ஆரோட மதிப்பு என்ன, 3 சென்டிமீட்டர். ஆரோட மதிப்பு என்ன, 3 சென்டிமீட்டர். அப்போ சமபக்க முக்கோணம் அப்படின்னா 3ஓட இது என்னவாக இருக்கும், கோணமும் 60 டிகிரி இருக்கும். இது ஒரு நமக்கு வட்டக்கோண பகுதி.
அடுத்து என்னது, இது ஒரு வட்டக்கோண பகுதி. இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு இல்லைங்களா, இந்த முக்கோணத்தில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஒரு வட்டம், இங்கே ஒரு வட்டம், இங்கே ஒரு வட்டம் இருக்குங்களா, இந்த நடுமத்தில் இந்த பகுதி கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு வட்டக்கோண பகுதி, இது ஒரு வட்டக்கோண பகுதி, இது ஒரு வட்டக்கோண பகுதி. அப்போ எத்தனை இருக்குது, 3 வட்டக்கோண பகுதி இருக்குது. இது வந்து சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறனால இதோட ஆறு எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குங்களா. இந்த நாணயம் வந்து 6 மீட்டர் விட்டம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரம் என்னவா இருக்கும், 3 சென்டிமீட்டர்னு எழுதிடலாம். அடுத்து வட்டக்கோண பகுதியோட தீட்டா மதிப்பு என்ன அப்படின்னா 60 டிகிரி. அப்போ சமபக்க முக்கோணம்னா 3 கோணங்களும் சமமாக இருக்குங்களா. அப்போது 3 கோணங்களும் என்னவா இருக்கும், முக்கோணம் அப்படின்னா மொத்தமாக 180 டிகிரி வரணும். அப்போ இது 60 டிகிரி, இது 60 டிகிரி, இது 60 டிகிரி. அப்போ 3 கூட்டினா என்ன வரும், நமக்கு 180 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம், சமபக்க முக்கோணத்துக்கு தேவையானது கண்டுபிடிச்சிட்டோம், வட்டக்கோண பகுதியும் கண்டுபிடிச்சிட்டோங்களா. என்ன கேட்டாங்க, நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவுங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அப்போ நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பு. அப்போது நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு நமக்கு வேணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு. சமபக்க முக்கோணம் கண்டுபிடிக்கணும். சமபக்க முக்கோணத்திலேருந்து 3 வட்டக்கோண பகுதியை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு கிடச்சிரும். அப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பு மைனஸ் 3 இன்ட்டு எத்தனை வட்டக்கோணம் இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 வட்டக்கோண பகுதியின் பரப்பு. ஓகேங்களா, வட்டக்கோண பகுதியின் பரப்புங்களா. சமபக்க முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா என்னென்னா √3/4 a² மைனஸ் வட்டக்கோண பகுதியின் பரப்பு என்னது, மைனஸ் 3 இன்ட்டு வட்டக்கோண பகுதி பரப்பு என்ன, நமக்கு வட்டக்கோண பகுதியின் பரப்பு அப்படின்னா θ/360 டிகிரி, θ டிகிரி இன்ட்டு 360 × πr² சதுர அலகுகள் அப்படின்னு பார்த்தோங்களா. ஸோ இதில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா √3/4. கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்க, √3க்கு 1.732 பயன்படுத்துங்க, பையோட மதிப்பு 3.14 பயன்படுத்த சொல்லியிருக்காங்களா. ஸோ இப்போ இதை தான் போட போகிறோம். அப்போ √3க்கு 1.732 வகுத்தல் இந்த 4 அப்படியே வரும். ஏவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம், 6. அப்போ 6² வந்துருங்களா. மைனஸ் 3 இன்ட்டு தீட்டாவோட மதிப்பு என்ன 60. அப்போ 60 டிகிரி வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு பையோட மதிப்பு 3.14 பயன்படுத்த சொல்லியிருக்காங்க, ஆரோட மதிப்பு 3 × 3. ஸோ எதில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர். அப்போ சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு வரணுங்களா. அப்போ சதுர சென்டிமீட்டர்னாலும் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் என்ன தான், சேம், நமக்கு 1 தான். இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போது 1.732 வகுத்தல் 4. ஸோ இங்கே என்ன இருக்குது, 6² இருக்குது. 6² என்னது 36. 6² அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 6 × 6ன்னு அர்த்தம். அப்போ 6 என்னது 36 மைனஸ், ஸோ இங்கே இருக்க ஒரு 0 கேன்சல் ஆயிருங்களா. 6 36 ஒரே வெப்பரில் வரும் அப்படின்னா 6 இப்போ 6 1 6 6 36ன்னு கிடைக்குங்களா. ஸோ இங்கே 3 6 இருக்குது. அப்போ 3 6 ஒரே வெப்பரில் வருங்களா. 3 வெப்பரில் ஒரு தடவை 3, ஸோ இது வந்து 2 தடவை நமக்கு 6 கிடைக்கும். அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், இதில் 3.14 × 3 × 3 வகுத்தல் 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணுற பாருங்க, 4 36 ஒரே வெப்பரில் வருமா அப்படின்னா 4 வெப்பரில் 1 நாள் 4 4 9 36. ஸோ 4 9 என்னது நமக்கு 36ன்னு கிடைக்குது. அப்போ 1.732 × 9 மைனஸ், ஸோ 3.14 2 ஒரே வெப்பரில் வருமானா வரும். ஸோ 2ஆம் வெப்பரில் என்ன பண்ணலாம், 3.14 வகுக்கலாங்களா. அப்போ 2 × 3.14. ஸோ 2ஆம் வெப்பரில் 1 2 மீதி 1 இங்கே புள்ளி இருக்குது அப்படி வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுவோம், அடுத்து 1 கீழே இருக்குங்களா, 11 வராது, 5 தடவை என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும், மீதி 1 இருக்கும், இந்த 4 கீழே இருக்கும், 14 7 தடவை 2 4 2 7 14ன்னு வந்துடும், மீதி 0 வந்துடுங்களா. ஸோ அப்போ 2ஆல் நம்ம பெருக்கணும், இது ஒரு தடவை, இது என்ன கிடைக்குது 1.57ன்னு கிடைக்குதுங்களா. அப்போ 1.57 இன்ட்டு 3 × 3 9 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ என்ன கிடைக்கும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ இதோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இதோட மதிப்பு 1.732 மதிப்பும் 1.57 இன்ட்டு 9 மதிப்பும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ பாருங்கள் 1.732 இன்ட்டு 9. அப்போ 1.732 இன்ட்டு 9. ஸோ அப்போ 9ஆல் பெருக்கிறோம். 9 2 என்ன 18, மீதி 1 9 3 27 + 1 29, மீதி 2 இருக்கும். 9 7 என்ன வரும் 63 + 2 65, மீதி 6 9 1 9 + 6
15ன்னு வரும். ஸோ அப்போ எத்தனை இலக்கம் தள்ளி கொஷினில் புள்ளி இருக்குது? 1 2 3. அப்போ கடைசீட்லேருந்து என்ன இருக்குது? 3 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குங்களா? அப்போ நம்மளோட விடையில என்ன பண்ணுவோம்? கடைசீட்லேருந்து 3 இலக்கம் முன்னாடி புள்ளி வைப்பாங்களா? 1 2 3 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா 15.5. ஸோ இங்கே பாருங்கள், 9 3 27ன்னு வரும். 27 + 1 28ன்னு வரும். இங்கே என்ன வருது? 15.588ன்னு கிடைக்கும். மைனஸ், ஸோ இங்கே என்ன இருக்குது? 1.57 × 9ங்களா? இப்போ 9ஆல் பெருக்கிறோம். ஸோ 7 9 63, மீதி 6, இங்கே 3 போட்டுக்கிறோம், இங்கே 6 வச்சுக்கிறோம். 9 5 45, 45 + 6 51, மீதி 5, 9 1 9 + 5 14. அப்போ கடைசியிலேருந்து எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது? கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கனால 14.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போது 15.588ஓட 14.13 நம்ம என்ன பண்ணுறோம்? கழிக்கிறோம். அப்போ 8லேருந்து 0 போச்சுன்னா 8, 8லேருந்து 3 போச்சுன்னா மீதி 5, 5ல் 1 போச்சுன்னா மீதி 4. ஸோ இங்கே புள்ளி வச்சுக்கிறோம். 15ல் 14 போச்சுன்னா மீதி 5ல் 4 போச்சுன்னா 1, 1ல் 1 போச்சுன்னா 0. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது? 1.458 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குதுங்களா? அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு தானே கேட்டாங்க. சாரி, நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு. ஸோ நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு என்ன? 1.458 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் இந்த கேள்வியோட பதில். 7வது கேள்வி, ஒவ்வொன்றும் 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 3 ஒத்த நாணயங்கள் படத்தில் காட்டியுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த நாணயங்களுக்கு விட்டம் எவ்வளோங்களா? 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் விட்ட இருக்க மாதிரி, ஒவ்வொரு காயின்லேயும் 6 சென்டிமீட்டர் விட்ட இருக்க மாதிரி இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி 3 காயினை வச்சுருக்காங்க. நாணயங்களுக்கு இடையில் அடைக்கப்பட்டுள்ள நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ நிழலிடப்பட்ட இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இதோட பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நாணயங்கள் இப்படி இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு முக்கோணம் வரைகிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த முக்கோணம் பார்க்கும்போது நமக்கு இந்த முக்கோணம் கொடுத்துருக்காங்களா? 3 நாணயங்கள் வச்சு முக்கோணமும் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும், இது மொத்தமாக 6 சென்டிமீட்டர் விட்டம் வந்து ஒரு நாணயத்துக்கும் 6 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஆரம் என்னவாக இருக்கும்? 3 சென்டிமீட்டராக இருக்குங்களா? அப்போ இங்கே 3 சென்டிமீட்டராக இருந்தால் இதோட ஆரம் என்னவாக இருக்கும்? 3 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஆரம் என்னவாக இருக்கும்? 3 சென்டிமீட்டர். இங்கேயும் 3 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இந்த சைடு என்னாகும்? 3 சென்டிமீட்டர்னு ஆரம் கிடைக்கும். இந்த முக்கோணத்துக்கு என்ன கிடைக்கும்? இங்கேயும் ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குங்களா? எத்தனை வட்டக்கோண பகுதி இருக்குது பாருங்களேன். நமக்கு வந்து 3 வட்டக்கோண பகுதி இருக்குது. இது 1, இது 2, இது 3. அப்போ எத்தனை வட்டக்கோண பகுதி இருக்குது? 1 2 3 இருக்குங்களா? ஸோ இப்படி இருக்குது இல்லைங்களா? இது ஒரு வட்டக்கோண பகுதி, இது இப்படி இப்படி இருக்க 2வது வட்டக்கோண பகுதி, இது 3வது வட்டக்கோண பகுதி. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த நடுமத்தில் இருக்கிறதா கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இது 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் என்ன தான் இருக்குது? 3 சென்டிமீட்டராக இருக்குது. அப்போ 3 + 3 6. அப்போ இந்த பக்கம் எப்படி இருக்குது? 6. இந்த பக்கமும் எப்படி இருக்குது? 6. அப்போ முக்கோணத்தோட ஒவ்வொரு பக்கமும் எப்படி இருக்குது அப்படின்னா 6ன்னு இருக்குது. அப்போ 6 சென்டிமீட்டர்னு வருது. அப்போது 3 பக்கங்களும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா சமபக்க முக்கோணம் அப்படின்னு எடுத்துப்போங்களா? அப்போது ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம்? சமபக்க முக்கோணமாக இருக்குது. அப்போ சமபக்க முக்கோணம் இதில் ஃபார்முலா என்ன? சமபக்க முக்கோணத்துக்கு √3 / 4a²ங்களா? அப்போ இதில் ஏ கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏவோட ஏன்னா என்ன? பக்கம். அப்போது பக்கம் என்ன? 6 சென்டிமீட்டர்னு எழுதிடுறோம். அடுத்து வட்டக்கோண பகுதி. வட்டக்கோண பகுதிங்களா? எத்தனை வட்டக்கோண பகுதி இருக்குது? நமக்கு 3 இருக்குது. அப்போது ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியோட ஆரோட மதிப்பு என்ன? 3 சென்டிமீட்டர். ஆரோட மதிப்பு என்ன? 3 சென்டிமீட்டர். அப்போ சமபக்க முக்கோணம் அப்படின்னா 3ஓட இது என்னவாக இருக்கும்? கோணமும் 60 டிகிரி இருக்கும். இது ஒரு நமக்கு வட்டக்கோண பகுதி. அடுத்து என்னது? இது ஒரு வட்டக்கோண பகுதி. இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு இல்லைங்களா? இந்த முக்கோணத்தில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு வட்டம், இங்கே ஒரு வட்டம், இங்கே ஒரு வட்டம் இருக்குங்களா? இந்த நடுமத்தில் இந்த பகுதி கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு வட்டக்கோண பகுதி, இது ஒரு வட்டக்கோண பகுதி, இது ஒரு வட்டக்கோண பகுதி. அப்போ எத்தனை இருக்குது? 3 வட்டக்கோண பகுதி இருக்குது. இது சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறனால இதோட ஆறு எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது? சமமாக இருக்குங்களா?
இந்த நாணயம் வந்து 6 மீட்டர் விட்டம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரம் என்னவா இருக்கும்? 3 சென்டிமீட்டர்னு எழுதிடலாம். அடுத்து வட்டக்கோண பகுதியோட தீட்டா மதிப்பு என்ன அப்படின்னா 60 டிகிரி. அப்போ சமபக்க முக்கோணம்னா 3 கோணங்களும் சமமாக இருக்குங்களா? அப்போது 3 கோணங்களும் என்னவா இருக்கும்? முக்கோணம் அப்படின்னா மொத்தமாக 180 டிகிரி வரணும். அப்போ இது 60 டிகிரி, இது 60 டிகிரி, இது 60 டிகிரி. அப்போ 3 கூட்டினா என்ன வரும்? நமக்கு 180 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? சமபக்க முக்கோணத்துக்கு தேவையானது கண்டுபிடிச்சிட்டோம். வட்டக்கோண பகுதியும் கண்டுபிடிச்சிட்டோங்களா? என்ன கேட்டாங்க? நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவுங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அப்போ நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பு. அப்போது நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு நமக்கு வேணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு. சமபக்க முக்கோணம் கண்டுபிடிக்கணும். சமபக்க முக்கோணத்திலேருந்து 3 வட்டக்கோண பகுதியை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? இந்த நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு கிடச்சிரும். அப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பு மைனஸ் 3 இன்ட்டு எத்தனை வட்டக்கோணம் இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3 வட்டக்கோண பகுதியின் பரப்பு. ஓகேங்களா? வட்டக்கோண பகுதியின் பரப்புங்களா? சமபக்க முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா என்னென்னா √3/4a² மைனஸ் வட்டக்கோண பகுதியின் பரப்பு என்னது? மைனஸ் 3 இன்ட்டு வட்டக்கோண பகுதி பரப்பு என்ன? நமக்கு வட்டக்கோண பகுதியின் பரப்பு அப்படின்னா θ/360 டிகிரி. θ டிகிரி இன்ட்டு 360 இன்ட்டு πr² சதுர அலகுகள் அப்படின்னு பார்த்தோங்களா? ஸோ இதில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா √3/4. கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்க? √3க்கு 1.732 பயன்படுத்துங்க. பையோட மதிப்பு 3.14 பயன்படுத்த சொல்லியிருக்காங்களா? ஸோ இப்போ இதை தான் போட போகிறோம். அப்போ √3க்கு 1.732 வகுத்தல் இந்த 4 அப்படியே வரும். ஏவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? 6. அப்போ 6² வந்துருங்களா? மைனஸ் 3 இன்ட்டு தீட்டாவோட மதிப்பு என்ன? 60. அப்போ 60 டிகிரி வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு பையோட மதிப்பு 3.14 பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆரோட மதிப்பு 3 இன்ட்டு 3. ஸோ எதில் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். அப்போ சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு வரணுங்களா? அப்போ சதுர சென்டிமீட்டர்னாலும் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் என்ன தான்? சேம், நமக்கு 1 தான். இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போது 1.732 வகுத்தல் 4. ஸோ இங்கே என்ன இருக்குது? 6² இருக்குது. 6² என்னது? 36. 6² அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 6 பெருக்கல் 6ன்னு அர்த்தம். அப்போ 6 என்னது? 36 மைனஸ். ஸோ இங்கே இருக்க ஒரு பூஜ்ஜியமும் கேன்சல் ஆயிருங்களா? 6 36 ஒரே வெப்பரில் வரும் அப்படின்னா 6 வெப்பரில் 6 1 6 6 36ன்னு கிடைக்குங்களா? ஸோ இங்கே 3 6 இருக்குது. அப்போ 3 6 ஒரே வெப்பரில் வருங்களா? 3 வெப்பரில் ஒரு தடவை 3. ஸோ இது வந்து 2 தடவை நமக்கு 6 கிடைக்கும். அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள்? இதில் 3.14 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வகுத்தல் 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணுற பாருங்க? 4 36 ஒரே வெப்பரில் வருமா அப்படின்னா 4 வெப்பரில் 1 நாள் 4 4 9 36. ஸோ 4 9 என்னது? நமக்கு 36ன்னு கிடைக்குது. அப்போ 1.732 இன்ட்டு 9 மைனஸ். ஸோ 3.14 2 ஒரே வெப்பரில் வருமானா வரும். ஸோ 2ஆம் வெப்பரில் என்ன பண்ணலாம்? 3.14 வகுக்கலாங்களா? அப்போ 2 இன்ட்டு 3.14. ஸோ 2ஆம் வெப்பரில் 1 2 மீதி 1 இங்கே புள்ளி இருக்குது அப்படி வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுவோம்? அடுத்து 1 கீழே இருக்குங்களா? 11 வராது. 5 தடவை என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். மீதி 1 இருக்கும். இந்த 4 கீழே இருக்கும். 14 7 தடவை 2 4 2 7 14ன்னு வந்துடும். மீதி 0 வந்துடுங்களா? ஸோ அப்போ 2ஆல் நம்ம பெருக்கணும். இது ஒரு தடவை. இது என்ன கிடைக்குது? 1.57ன்னு கிடைக்குதுங்களா? அப்போ 1.57 இன்ட்டு 3 இன்ட்டு 3 9 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ என்ன கிடைக்கும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ இதோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இதோட மதிப்பு 1.732 மதிப்பும் 1.57 இன்ட்டு 9 மதிப்பும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ பாருங்கள் 1.732 இன்ட்டு 9. அப்போ 1.732 இன்ட்டு 9. ஸோ அப்போ 9ஆல் பெருக்கிறோம். 9 2 என்ன? 18 மீதி 1 9 3 27 + 1 29 மீதி 2 இருக்கும். 9 7 என்ன வரும்? 63 + 2 65 மீதி 6 9 1 9 + 6 15ன்னு வரும். ஸோ அப்போ எத்தனை இலக்கம் தள்ளி கொஷினில் புள்ளி இருக்குது? 1 2 3. அப்போ கடைசிலேருந்து என்ன இருக்குது? 3 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குங்களா? அப்போ நம்மளோட விடையில என்ன பண்ணுவோம்? கடைசிலேருந்து 3 இலக்கம் முன்னாடி புள்ளி வைப்பாங்களா? 1 2 3 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா 15.5. ஸோ இங்கே பாருங்கள் 9 3 27ன்னு வரும்.
27 + 1 28ன்னு வரும். இங்கே என்ன வருது 15.588ன்னு கிடைக்கும். மைனஸ் ஸோ இங்கே என்ன இருக்குது 1.57 × 9ங்களா, இப்போ 9ஆல் பெருக்கிறோம். ஸோ 7 9 63, மீதி 6, இங்கே 3 போட்டுக்கிறோம், இங்கே 6 வச்சுக்கிறோம். 9 5 45, 45 + 6 51, மீதி 5, 9 1 9 + 5 14. அப்போ கடைசியிலேருந்து எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது? கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கனால 14.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போது 15.588ஓட 14.13 நம்ம என்ன பண்ணுறோம், கழிக்கிறோம். அப்போ 8லேருந்து 0 போச்சுன்னா 8, 8லேருந்து 3 போச்சுன்னா மீதி 5, 5ல் 1 போச்சுன்னா மீதி 4. ஸோ இங்கே புள்ளி வச்சுக்கிறோம். 15ல் 14 போச்சுன்னா மீதி 5ல் 4 போச்சுன்னா 1, 1ல் 1 போச்சுன்னா 0. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது 1.458 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குதுங்களா. அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு தானே கேட்டாங்க. சாரி, நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு. ஸோ நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு என்ன 1.458 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் இந்த கேள்வியோட பதில். 8வது கேள்வி, ஆய்லர் சூத்திரத்தை பயன்படுத்தி பின்வரும் பன்முக வடிவங்களில் தெரியாதவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒரு சிலதில் என்ன கொடுத்துருக்காங்க, முகங்கள் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று உச்சிகள் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று விளிம்புகள் கொடுத்துட்டு ஒரு சிலது கொடுக்காததை கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ ஆய்லர் சூத்திரத்தை பயன்படுத்தி இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேள்வியில் பார்த்தோம் அப்படின்னா முகப்பு நமக்கு தெரியாது, கொஷின் மார்க் கொடுத்துட்டாங்க. உச்சிகள் 6, விளிம்புகள் நமக்கு 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆய்லர் சூத்திரம் என்ன, முகங்கள் கூட்டல் உச்சிகள் மைனஸ் விளிம்புகள் ஈக்குவல் டு நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும், 2 அப்படின்னு கிடைக்கணுங்களா. அப்போ முகங்கள் நமக்கு தெரியாது, அப்போ 3 வச்சுக்கிறோம். உச்சிகள் என்ன 6 மைனஸ் விளிம்புகள் என்ன 12 ஈக்குவல் டு 2ங்களா. அப்போது முகங்கள் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே என்ன இருக்குது +6 -14 இருக்குது. அப்போ +6 -14 அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், கழிக்கணுங்களா. அப்போ 14ல் 6 போயிடுச்சு அப்படின்னா மீதி நமக்கு என்ன இருக்கும், 14ல் 6 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும். என்ன 8 இருக்கும், -8 இருக்கும். அப்போ முகங்கள் -8 ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு முகங்கள் மட்டும்தான் வேணும், ஈக்குவல் டு 2 அப்படி இருக்கட்டும். இங்கே இருக்க -8 அந்தாண்ட போச்சுன்னா என்ன ஆகிடும், +8ன்னு ஆயிரும். அப்போ முகங்கள் ஈக்குவல் டு 8 + 2 10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்னவா இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இங்கே விடை 10, இங்கே என்ன வரும் அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். அடுத்து 2வது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, முகங்கள் கொடுத்துட்டாங்க, உச்சிகள் தெரியல, விளிம்புகள் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2வது கேள்வி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முகங்கள் 8ன்னும் உச்சிகள் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, விளிம்புகள் நமக்கு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முகங்கள் ப்ளஸ் உச்சிகள் மைனஸ் விளிம்புகள் ஈக்குவல் டு 2 அப்படிங்க தெரியும். முகங்கள் 8, உச்சிகள் தெரியாது அப்படியே வச்சுக்கலாம், விளிம்புகள் 10 ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ இப்போ உச்சை ஃபஸ்ட்டு வச்சுட்டு இங்கே என்ன இருக்குது +8 -10 ஈக்குவல் டு 2ன்னு இருக்குங்களா. அப்போ +8 -10, அப்போ +8 -10, ப்ளஸ் மைனஸ்னால் என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். அப்போ 10ல் 8 போச்சுன்னா மீதி 2. பெரிய என்னது 10, 10க்கு மைனஸ் இருக்கனால அப்போ நம்ம ஆன்சர் -2. அப்போ உச்சி -2 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். உச்சி மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே இருக்க -2 ஈக்குவல் கந்துட்டு போச்சுன்னா என்ன ஆகிடும், +2ன்னு வந்துடும். அப்போது உச்சி ஈக்குவல் டு 2 + 2 4 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதோட மதிப்பு 4. அப்போ என்ன பண்ணிடலாம், அந்த டேபிளில் கொஷின் மார்க் போட்ட இடத்துல நம்ம 4ன்னு போட்டுடலாங்களா. ஸோ இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குது, 4 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து 3வது கேள்வி என்ன, முகங்கள் உச்சிகள் 2 கொடுத்துட்டாங்க, விளிம்புகள் கேட்குறாங்களா. முகங்களோட மதிப்பு 20, உச்சிகளோட மதிப்பு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை எழுதிக்கிறோம். 3வது கேள்வியில் முகங்கள் 20, உச்சிகள் 10, விளிம்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆய்லர் சூத்திரம் தெரியும், முகங்கள் ப்ளஸ் உச்சிகள் மைனஸ் விளிம்புகள் ஈக்குவல் டு 2க்கு சமமாக இருக்கும். முகங்கள் நமக்கு 20 ப்ளஸ் உச்சிகள் 10 மைனஸ் விளிம்புகள் அப்படி வச்சுக்கலாங்களா, ஈக்குவல் டு 2. அப்போ 20 + 10 என்ன வரும், 30 மைனஸ் விளிம்பு ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் விளிம்பு அப்படியே இருக்கும். இங்கே இருக்க +30 ஈக்குவல் கந்தாண்ட போச்சுன்னா என்ன ஆகிடும், -30ன்னு ஆகிடும். அப்போ +2 -30, ப்ளஸ் மைனஸ்னால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணும். 30ல் 2 போச்சுன்னா 28. இங்கே பெரிய எண் எது அப்படின்னா 30. அப்போ 30க்கு மைனஸ் குறி இருக்கனால -28ன்னு வருங்களா. அப்போ மைனஸ் விளிம்பு ஈக்குவல் டு -28ன்னு வரும். மைனஸும் மைனஸும் கேன்சல் என்ன ஆகிடும், விளிம்பு ஈக்குவல் டு 28.
அப்போ 3வது கேள்விக்கு விளிம்போட மதிப்பு என்ன? 28. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இந்த போய் டேபிளில் போட்டுடலாங்களா? அப்போ இங்கே விளிம்புகள் இருக்க இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது? 28. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.